பயிற்றும் கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். எத்தனை பேர் அலட்சியமாக இருக்கீங்க? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஜபத்தில் அலட்சியம், வேத வாசிப்பதில் அலட்சியம், ஆலயத்துக்கு வருவதில் அலட்சியம், ஆளுடைய சமூகத்தில் காத்திருப்பதில் அலட்சியம், பிரேயர்ல அமருவது அலட்சியம். யோசித்து பார்க்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை ஒருவனுக்கு நீ விற்று போடாதே. அது ஒரு ஆசீர்வாதம், அது ஒரு கிரீடம். உன்னுடைய கிரீடத்தை ஒருவருக்கு நீ விற்று போடாதே. நம்முடைய கிரீடத்தை யார் தெரியுமா பறித்துக் கொண்டிருக்கிறார்? சொல்லுங்க வாயில திறந்து. பிசாசு பறித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆசீர்வாதத்தை யார் தெரியுமா பிடுங்கிக் கொண்டிருக்கிறார்? பிசாசானவன். சாபத்துக்குள்ள தள்ளி இவர்கள் ஆசீர்வாதமா இருக்க கூடாது. தேவன் ஆசீர்வாதமான கிரீடத்தை நமக்கு முடிசூட்டி இருக்கிறார். ஆனால் இந்த வேளை தேவச்சனமே, சாப என்கிற கிரீடத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதமான கிரீடத்தை ஐயா தேவன் நமக்கு முடிசூட்டி இருக்கிறார். சாபத்து மேல சாபம், சாபத்து மேல சாபம் என்ற கிரீடத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். சேஷ்ட புத்திரத்தை பாகத்தை விற்றிருக்கிறோம். நீ யோசித்து பார். உனக்கும் கர்த்தருக்கு தெரியும் எந்த இடத்துல என்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை நான் விற்றிருக்கிறேன். யோசித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், யோசித்து பாருங்க. கிறிஸ்துவ என்பது ஏதோ ஒரு சடங்காசாரமான ஒரு வாழ்க்கை அல்ல. நீ இப்படிதான் வாழ வேண்டும், நீ இப்படிதான் ஜீவிக்க வேண்டும், நீ இப்படிதான் ஓட வேண்டும், நீ இப்படிதான் காத்திருக்க வேண்டும், நீ இப்படிதான் பேச வேண்டும், நீ இப்படிதான் கேட்க வேண்டும், நீ இப்படிதான் உன்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஏதோ அவிழ்த்து விட்ட ஒரு மாடுகளை போல அல்ல கிறிஸ்துவுடைய வாழ்க்கை. கிறிஸ்துவுடைய வாழ்க்கை அவிழ்த்து விட்ட ஒரு மாட்டை போல அல்ல ஒரு வாழ்க்கை. குறுகலான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், நீ இப்படிதான் ஜெபிக்க வேண்டும். ஆம் ஆண்டவரே, நான் இப்படிதான் ஜெபிக்கிறேன். நீ இப்படிதான் காத்திருக்க வேண்டும். ஆம் ஆண்டவரே, நான் இப்படிதான் காத்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும்.